பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஹாப்பி வெரி சண்டே. உங்கள் சண்டே எப்படி ஆரம்பிச்சிருக்கு சொல்லுங்கள். எங்கள் சண்டே நான் கொஞ்சம் கார்டனில் கொஞ்சம் விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா செடியெல்லாம் மேலே போக முடியாமல் தில்லு முள்ளுன்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி செடி பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பாவக்காய் இருக்குது, அதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. நான் இப்போ உச்சி குடிப்பு எது கட்டியிருக்கேன்னா, முடி வந்து பயங்கரம் இப்படி கொண்டு இழுத்தாலே பார்த்தீங்களா கொத்து கொத்தாக வருது. முடியை லேசாக விரிச்சு போட்டால் வீடெல்லாம் முடி ஏறுது. அதனால் உச்சி குண்டா கட்டி இந்த வேண்டாத மயிரெல்லாம் இப்படி பிடிச்சி மயிருன்னு சொல்லிட்டேன். முடியை இப்படி இழுத்தா இல்லை இப்படி வருது பாருங்கள். ஏன்னா நான் எந்த எண்ணெய் எதுவுமே தேய்க்க மாட்டேன். நான்லாம் எண்ணெய் தேய்ச்சி கடந்த 22 வருஷம் ஆகிட்டுன்னு வச்சுக்கிங்களேன். எண்ணெய் தேய்ச்சா எனக்கு உடனே காய்ச்சல் வந்துடுது. என்னை கடுத்தை சுற்றி குண்டு பெரிய கொப்பளையில் கட்டி மாதிரி வந்துடுது. அது வச்சு பல்லு வலி தலைவலி என்னென்னமோ வருது. அதனால் எண்ணெய் தேய்க்கிறதே விட்டாச்சு. குளிர்ச்சியாக அதுன்னு ஒத்துக்கலை. முடி பாருங்கள் எடுத்தால் இப்படி வருது. வாங்க இப்போ நம்ம கார்டன் விவசாயத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து கட் பண்ணுறது பெரிய மேட்ரே கிடையாது. நான் கட் பண்ணிடுவேன். என்ன ஆகுது, இங்கேருந்து இப்படி வந்து இதில் பாருங்கள் இவ்வளோ மொட்டு கொப்பு கொலை இருக்குது. அப்போ எனக்கு இதில் மொட்டெல்லாம் கட் பண்ணிட்டா திருப்பி எனக்கு பூ கிடைக்கிறதுக்கு 1 மாதம் ஆயிருமோன்னு அந்த கவலையாக இருக்குது. ஆனால் செடி ரொம்ப ஓவராக வளர்ந்து அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாத சூழ்நிலை வந்து இருக்காங்க பாருங்கள். இது மேலே மொட்டு இவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. ஒன்று இவங்க பாருங்கள் வானத்தை ஒட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவ்வளோ மொட்டு கிடக்கு. இது ஒன்றுக்காகவே நான் பயந்து கட் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இப்போ பாவம் எல்லா செடியும் தில்லு முள்ளாகிறாங்க. பின்ன நம்ம கருவேப்பிலை வந்து நிறைய ஏதோ ஒரு வண்டு மாதிரி வந்து எல்லாமே அதை வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோம்ப ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எங்கள் மருதாணி தாய் பாருங்கள் போன மாதம் தான் கட் பண்ணேன். ஒரு உரமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே வாங்கி போகிறாங்க. சொல்லுவாங்க எந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் செடியெல்லாம் செழிப்பாக வரும். ஆண்ட முன்னேற்றத்தில் என் வீட்டில் மகாலட்சுமி ரொம்ப வாசம் பண்ணுறாங்க. நம்ம பாவக்காய் கூடி தாறுமாற பாருங்கள். பாவக்காய் இங்கே ஒரு பாவக்காய், இங்கே பாவக்காய், இங்கே பாவக்காய், குட்டி குட்டியாக நிறைய பாவக்காய் இருக்காங்க. இந்த க்ரீனஸில் உங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. நான் பறிக்கிறேன் எவ்வளோ பாவக்காய் கிடச்சிருக்கு எவ்வளோ பாவக்காய் விட்டுருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று இது பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட். இது சும்மா கொண்டாந்து இப்படி வச்சது பாட்டில் அழகாக வருது. கட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப செடியெல்லாம் வந்து மூச்சு விட முடியாத சூழ்நிலை தவிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி செடி, இது என்ன செடின்னு தெரில, தானாக இப்படி வளர்ந்துருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, கேமராமேனும் நான் தான், விவசாயி நான் தான். அதனால் விவசாயி பார்க்கும்போது கேமரா பிடிக்க முடியாது, கேமரா பிடிக்கும்போது விவசாயம் பண்ண முடியாது. அதனால் ஃபோனை இதை கட் பண்ணிவிட்டு நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். அது வரைக்கும் கட் பண்ணுறேன். ஓகே. பாவக்கெல்லாம் பாருங்கள் இயற்கையாக எவ்வளோ அழகாக. இது நான் ஒரு நாள் ஒரு விதையும் போட்டதில்லை, ஒன்றும் போட்டதில்லை. வாரத்துக்கு ஒரு 1/4 கிலோ பாவக்காய் நமக்கு கிடச்சிருது. நான் அங்கே விவசாயம் பண்ணுறேன்னு இங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன். பார்த்தீங்களா இப்படி தான் செய்வாள். இது வந்து கீழான்னு இருக்க சொல்லுவாங்களே, கீழா நெல்லின்னு ஏதோ சொல்லுவாங்களா, அது தானாக வந்திருக்கு. இது மஞ்சள் காம்பளைக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுதானா எனக்கு தெரியல. அதுதான் இந்த செடிக்கு பின்னாடி சின்ன சின்ன காயாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன செய்யணும், ஆண்ட முடத்தில் யாருக்குமே எந்த நோய் இல்லை. கடைசிக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் தூரப்பட மாட்டேன். நம்ம பில்டிங்கில் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ஆண்டி நீங்கள் இது எப்போ ட்ரீ கட் பண்ணாலுமே இந்த கட்டிங் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க உங்கள் வீட்டு செடியில் எப்போவுமே நான் பூ பார்ப்பேன், அதிகமாக பூ இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க செடி இருக்குது, ஆனால் ப்ளஸ் அவ்வளோ காய்க்கிறது இல்லைன்னு அவங்க லாஸ்ட் டைமே வந்து கேட்டாங்க. நான் கட் பண்ணும்போது கண்டிப்பாக தருவேன்னு சொல்லுவேன். என்னாச்சு, நான் கட் பண்ணும்போது நிறைய இப்படி மொட்டுலாம் வந்துட்டு, ஆனால் என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இல்லை. இதெல்லாம் கழிவு செடி. கட் பண்ணும் போது ஒரு ரோஸும் கட் பண்ணிட்டேன். அது கூட வந்து மொட்டு குப்பெலாம் வந்துட்டு, இங்கே பாருங்களேன் தெரியாமல் கண்ணை ஒஞ்சி போய் கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 5-6 பூ வந்திருக்கும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ பாவக்காய் செடியில் எதுவும் கை வைக்கல. ஏன்னா பாவக்காய் நிறைய பிஞ்சி பூ கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் விட்டால் நல்லா பெருசாகும். குட்டி குட்டி பாவக்காய், இங்கே பாவக்காய், இங்கே பாவக்காய். அதனால் இதை கொஞ்சம் பாவக்காயெலாம் கை வைக்கல. பின்ன பாவக்காய் கொடி பாருங்க இங்கே படர்ந்து வருது. இப்போ இதெல்லாம் நிறைய மொட்டு இருக்குது. ஆனால் இந்த பக்கத்துலேயும் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னா இதில் நிறைய மொட்டு இருக்குது பார்த்தீங்களா. நாளைக்கு சாமி கும்பிட்றப்ப பூ வேணும், அதனால் விட்டுட்டேன். நம்ம கருவேப்பிலை நல்லா வருது. இந்த இலையெல்லாம் இப்படி கொட்டி போயிடுது. மேலே கொஞ்சம் இருக்குது. நான் கருவேப்பிலையும் கட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் புது துளிர் வந்திருக்கு பார்த்தீங்களா, கட் பண்ண மனசு இல்லை. சேம் இது தான். இந்த கருவேப்பிலை எங்கள்கிட்ட ரொம்ப வருஷமாகவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது.
வாங்க நம்ம கார்டன் அப்டேட். ஓகே, இதை கொண்டு இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துடலாம். இவ்வளோ அநியாயம் பண்ணுற இப்படி இலை குப்பை திம்பா பின்ன வாந்தி எடுத்துகிட்டு கிடப்பா. இவ்வளோ தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போடணும். இவ்வளோட பெரிய தொந்தரவாக இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவ்வளோ ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எங்கள் அம்மா வந்து இந்த செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, இலையில எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சி அந்த செம்பருத்தி இலையை எங்கள் தலையில் போட்டு தேய்ப்பாங்க. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பு நுர மாதிரி இருக்கும். அது முடியும் அவ்வளோ சாஃப்டாகவும் முடி கொட்டுறது நிற்கும். செம்பருத்தி இலவத்தோட குணம். வாங்க இப்போ நம்ம கொண்டு இதை கீழே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொடுத்துட்டு வந்து நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். எனக்கு செடியெலாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்து பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அம்மாவை எங்கே காணும்? சரி சரி, சாப்பிட்டாச்சா நீங்கள்? இங்கே வைக்கிறோம். கலாவத்திட்ட கொடுத்துருங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருக்கா. வந்ததுக்கு அவர்கிட்ட 10 நிமிஷம் போயிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எத்தோட முடிக்கிறேன். இன்றைக்கி சண்டே, அதுமா கொஞ்சம் எல்லாருமே என்னையே பார்க்க வருவாங்க. நான் அவங்கள பார்க்க வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட்டா பை பை. மீண்டும் நாளை இன்னொரு பதிவு சந்திக்கிறேன். பாய்.